ஹோய், எங்கேருந்துடா வருவீங்க நீங்கள்லாம்? நான் லைவ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்படியே குத்துது கொடாயுதா? 24 ஹவர்ஸும் லைவ் போட்டாளுங்களா? அவங்கள போய் மயிரை கிழிச்சிட்டிங்களா? சூப்பர் சாட்டு, கோல்டன் சாட்டு, மெம்பர்ஷிப்பு, அது இதுன்னு போட்டு இதில் இது போடுங்கடா, அதில் அவ்வளோ காசு போடுங்கடா, வாங்கடா 11:30 மணிக்கு லைவு, 12:30 மணிக்கு லைவ் இருக்குது வாங்கடா, அதில் ஸ்பெஷல்டா அப்படின்ட்டு காசு போடுங்கடா, காசு போடுங்கடான்னு பிச்சை எடுக்கிறாங்களா? அங்கே போய் மயிரை பிடுங்கிட்டீங்களா நீங்கள்? ஆ, நாங்கள் டீசெண்டாக உட்காந்து வீடியோ போட்டு ஒழுக்கமாக வீடியோ போட்டுட்டு ஒழுக்கமாக லைவ் போட்டு அந்த லைவில் கூட ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு அவேர்னஸ் வீடியோ போட்டுக்கிட்டு நாங்கள் உட்காந்துருந்தா உங்களுடைய மீசை உங்களுடைய ஆம்பளை தானோ எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட தான் வந்து காட்டுவீங்களா? அவுத்து போட்டு ஆடுறாளுங்களா? அவங்க போய் கீழ்க்க மாட்டிங்களா நீங்கள்? ஆ, நானே இதில் வச்சு தான் நாங்கள் பணம் சம்பாதிச்சு தின்னுருக்கோம், இதை வச்சு தான் என் பசங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன், இதை வச்சு தான் நான் வீடு கட்டிருக்கேன், இதை வச்சு தான் கார் வாங்கியிருக்கேன்னா? ஆ, ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஒழுக்கமாக வீடியோ போட்டு எவன் கூடயும் ஆடாமல் 4 செவத்துக்குள்ளே நாங்கள் ஆடிக்கணும் நாங்கள் வீடியோ போட்டுன்னு இருக்கோம். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒழுக்கமாக வீடியோ போடுறவங்கள நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ பேர் அடுத்த புருஷனோட சேர்ந்து ஆடுறாளுங்க, ரோட்டில் போய் ஆடுறாளுங்க, ஊர் ஊராக மேய்ஞ்சு ஆடுறாளுங்க, இன்னொருத்தனோட சேர்ந்து கட்டி பிடிச்சின்னு வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. வந்து லைவில் உட்காந்துட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கிஸ் மீ மயிர் மீ வந்து கட்டிப்பிடி ஹக் பண்ணு இப்படி இப்படின்னு காட்டி காட்டி லைவ் போடுறாங்க. அங்கெல்லாம் கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு பாய்ஸ் கிடையாது, பொம்பளைங்க கூட தான் கேட்குற. சில பேர் வந்து கேட்குறீங்களே, அங்கே போய் கிழிங்களே. நீங்கள் சமுதாயத்தை திருத்தம் வந்துட்டீங்களா? ஏதோ தைரியமாக பேர் சொல்லுங்கள். கீழ்த்தரமான வீடியோ போடுறவங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க, உங்களால் பேர் சொல்ல முடியுமா? நான் சொல்வேன் பேர், தைரியமாக சோஷியல் மீடியாவில் நான் பேர் சொல்வேன். மெம்பர்ஷிப்பு இல்லை காசு போடுங்கடா, காசு போடுங்களா, காசு போடுங்களா, பிச்சை எடுக்கிறாளுங்க. சூப்பர் சாட்டு, அந்த சாட்டு, இந்த சாட்டு, கஷ்டப்பட்டு வேலை செய்துங்க அந்த பசங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் ஹோட்டலில் ஆட்டோ ஓட்டுதுங்க, மெக்கானிக்கல் வேலை செய்யுதுங்க, எலக்ட்ரிக்கல் வேலை செய்யுதுங்க, ப்ளம்பர் வேலை செய்யுதுங்க. அந்த காசை சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து உங்கள் லைவில் பார்த்தா இதில் ஜாயின் பண்ணுங்க, அதில் ஜாயின் பண்ணுங்க, இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாளுங்களே. இப்படி கூப்பிட்றதுக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்று கண்ணடிச்சு கூப்பிட்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எத்தனை பேர் லைவில் வந்து குழன்னு பேசுறது? அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்கணும், வர வியூஸை என்ன சொல்கிறது, ஆடியன்ஸை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக வழன்னு குழன்னு பேசுகிறாளுங்களா? அவங்கள போய் கிழிகடா. நான் அந்த மாதிரியா போட்டுன்னு இருக்கோம்? என்னுடைய லைவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. உங்கள் ஆட்டத்தில் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, நறுக்கிடுவேன் வாழை ஒட்டை. ஒழுக்கமாக வீடியோ போட்டு வீட்டுக்குள்ளே இதுவரையும் என் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பர்சன் லைவில் காட்டியிருக்கேன்னா, வீடியோவில் போட்டிருக்கேன்னா, எந்த ஆம்பளையோடு கட்டி பிடிச்சினா வீடியோ போட்டிருக்கேன்னா, இல்லை வீடியோ பண்ணியிருக்கேன்னா? பண்ண மாட்டேன்டா. எங்களை மாதிரி ஒழுக்கமாக வீடியோ போடுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க என்றைக்குமே. நீங்கள் லைவில் வந்து உட்காந்து நீங்கள் அழகாக இல்லை, ஆமாம் அழகாக இல்லை, உழைக்கிற மூஞ்சிலாம் இப்படி தான் இருக்கும், எங்கள் மூஞ்சிலாம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் வேர்வை சிந்து உழைக்கிற ஆள், ஏசிலேயே உட்காந்துக்கிட்டு அத்தவங்க காசை ஆட்டியை போட்டுட்டு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு